அரியலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி வருகிறார். அதனை காணலாம். அது மட்டுமல்ல, இந்த நவீன முறையில் விவசாயிகள் தங்கள் பயிரிடுகின்ற பொழுது இந்த பயிரை தாக்குகின்ற அந்த பூச்சிகள் அதிலிருந்து பயிரை காக்க வேண்டும். அதற்காக உழவன் செயலி என்ற ஒரு ஆப்பை நான் வெளியிட்டேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி தன்னுடைய செல்லிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன விலை. ஏன்னா நம்ம உற்பத்தி செய்யப்படுகிற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும். அதில் மார்க்கெட் விலை என்னன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். அதோட பருத்தியில் நீ சொன்னாங்க நோய் தாக்குதுன்னு அதை அப்படியே படம் முடிச்சு அதை அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு அந்த செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தாக்கப்படுகின்ற அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தா அந்த பயிரை காக்க முடியுமோ அதையெல்லாம் இந்த உழவன் செயலின் மூலமாக உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதோட தொடக்க வேளாண்மை வங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் ஒரே அரசாங்கம். அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 2016 ஒரு முறை தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 12,110 கோடி இந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். இப்படி விவசாயிகள் நலன் காத்த அரசாங்கம். அதோட இங்க சொன்னாங்க ஏரிகள் பாசன விவசாயி சொன்னாங்க, இருக்கிற விவசாயிகள் சொன்னாங்க. இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. ஆகவே தூர்வாருகின்ற பொழுது ஏரி ஆழமாகும், பெய்கின்ற மழைநீர் அதிகமாக சேமித்து வைக்கலாம். கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற 14,000 ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி ஒதுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த பணியை துவக்கி செயல்படுத்திய காரணத்தினால அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஒன்று ஏரி ஆழமாகப்பட்டது, மற்றொன்று இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது. அதனால விளைச்சல் அதிகமாக கிடைத்தது விவசாயிகள். அந்த மண் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு ரசாயன உரம் போட்டு இருப்பதில்லை, இயற்கை உரமாக இன்றைக்கு அந்த மண்ணுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அது மட்டுமல்ல, பருத்திக்கு இதோட பருத்தி உற்பத்தி குறைந்திருக்க சொன்னாங்க, பருத்திக்கு பல பூச்சிகள் தாக்குதா சொன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உடனுக்குடன் அவ்வப்போது வேளாண் துறை அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன பயிரிட்டு போயிட்டு எனக்கு புள்ளி உரத்தோடு என்னிடத்திலே அட்டவணை கொடுத்திருந்தார்கள். அதன்படி நாங்கள் அங்கே இருக்கிற விவசாய பெரிய மக்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த அந்த கோரிக்கையை வைத்து எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் பார்த்து அதுக்கு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசாங்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.